என் தங்கப்பிள்ளையே, நீண்ட நேரமாகவே உன் தாயானவள் இந்த பௌர்ணமி இரவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியினை சொல்லிவிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்கள், இத்தனை காலமும் உனக்கு கொடுத்த துன்பங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை விட்டு நீங்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. நாளைய விடியலில் நீ கண் விழித்ததும் முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயத்தை நடத்தப் போகிறது. நான் சொல்கின்ற இவரின் புகைப்படத்தை நாளைய விடியலில் நீ கண் விழித்ததும் ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த நாளை நீ தொடங்க வேண்டும். என் குழந்தையே, பேரதிசயத்தை நீ கண் முன்னால் காண வேண்டிய நேரம் வந்துவிட்டால் அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்று உன் தாயானவள் நான் நினைத்து விட்டால் அதன் பிறகு யார் நினைத்தும் அதை உன்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது. எந்த விஷயம் உனக்கு எப்பொழுது நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நான் உன்னை தேடி வந்து உனக்கு தருவதை ஒரு பொழுதும் நிறுத்த மாட்டேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயத்தையும் அம்மா தடுத்து நிறுத்தவும் மாட்டேன். நீ பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு மிகுந்த மன உறுதியை எப்பொழுதும் கொடுக்கும். என் வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை நீ இன்றே முடிவு செய்து விடலாம். அந்த அளவிற்கு உன் அம்மா உன்னோடு இணைந்து உன் வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். என் வார்த்தைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற என் குழந்தை, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதை விட வேறு எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் இல்லை. நீ நினைத்தால் இங்கு நடக்காத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை. என் பிள்ளையே, உன்னோடு நான் பயணம் செய்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலுமே உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. சட்டென்று என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன். சட்டென்று ஒரு நொடியில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன். நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு உன்னை தொடர்ந்து வருவதற்கான நேரம் வந்துவிட்டது. சட்டென்று உனக்கு இந்த வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? சரியான நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். சரியான எண்ணங்களும் சரியான சிந்தனைகளும், முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணமும் உனக்குள் இருந்து இந்த சந்தோஷத்தை உனக்கே உறுதிப்படுத்த தயாராக இருக்கும் பொழுது உன் தாயானவள் நானும் உன்னோடு இருந்து உனக்கான நல்ல வழியை காண்பித்து கொடுத்து விட்டேன் என்றால் நீ நிச்சயமாக அதனை உறுதியாக பெற்று விடுவாய். நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு சேர ஏற்றுக்கொள்வாய். அதனால் நான் நாளைய விடியலில் உனக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உன் கைகளில் கொடுத்துவிட எண்ணிவிட்டேன். நீயும் பெருமகிழ்ச்சியோடு இதனை பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டால் அது போதும். நடக்கக்கூடிய மாற்றங்களை நீ கண் முன்னே காணும் பொழுது தாயானவள் சொன்ன வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற அர்த்தம் உனக்கு என்னவென்று புரிய வரும். நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றுகிறது என்பதன் நிச்சயமாக உனக்கு புரிய வரும். நாம் நடத்தி முடித்த பல விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான தேடல்களை எல்லாம் உன் கைகளில் உறுதியாக தந்துவிட வேண்டும் என்ற நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாற்றமும்
உனக்கு ஒவ்வொரு நன்மையை கண் முன்னால் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தாலும் அதற்காக நீ வருந்தி விடாமல் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள தயாராக இருந்துவிடு. ஒவ்வொரு நொடியும் மீண்டு வர முடியாத நொடிகள், ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்து விடாத நொடிகள். இருக்கின்ற இந்த நேரத்தை யாரெல்லாம் தனக்கானது என்று எண்ணி ஒவ்வொரு நொடியையும் வீண் செய்யாமல் முழுமையாக பயன்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி மிகவும் அருகாமையில் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் தரக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற மாற்றங்களை நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய். தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் உன் வசமாக்கி என்றும் உன்னுடையதாக்கி நான் தந்து விடுகின்ற இந்த வேளையில் நீ உனக்குள் இருக்கின்ற தன் நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. எதற்காகவும் யாரும் இங்கே கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை. எந்த சூழ்நிலையிலும் நாம் இங்கே வேதனைப்பட வேண்டும் என்ற நிலையும் உனக்கில்லை. ஏனென்றால் நீ உனக்கு துணையாக கொண்டிருப்பது இந்த வராகி நான் அல்லவா. நீ உனக்கு எப்பொழுதும் நம்மோடு உடனிருப்பவள் என்று நினைப்பது உன் தாயானவள் நான் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுவிடக்கூடாது. யாரோ ஒருவரின் புகைப்படத்தை அம்மா பார்க்கச் சொல்வாளா? இதனால் தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் உனக்கு நடக்குமா? நிச்சயமாக கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் உன் எதிர்காலத்தை நல்லபடியாக தீர்மானிக்கப் போகிறது. அந்த விஷயத்தை தான் நான் உன்னை நிச்சயமாக பார்க்கச் சொல்ல போகின்றேன். இதை பார்த்துவிட்ட என் குழந்தை, உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சேர ஏற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். ஒரு மனதோடு என் குழந்தைக்கு நான் கொடுக்க நினைப்பது எல்லாமும் நிச்சயமாக கிடைத்துவிடும். அம்மா ஒரு பொழுதும் என் பிள்ளைகளிடத்தில் பாகுபாடுகளை பார்த்தது கிடையாது. என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று நான் சொன்னாலும் அது நிச்சயமாக உடனடியாக நடந்தே தீரும். சட்டென்று நான் இந்த விஷயத்தில் மாற்றங்களை கொண்டு வந்து விட மாட்டேன். அதுபோலத்தான் ஒவ்வொரு நாளும் உனக்கான வெற்றியை தேடி நான் உனக்கு உறுதி செய்து தந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நாளில் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டு விட்டால் அது போதும். இனி எந்த நொடியிலும் உனக்கு துன்பங்கள் இல்லை. அப்படியே வருவதாக இருந்தாலும் அது இந்த வராகி என்னை தாண்டித்தான் உன்னை தொட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உனக்குள் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை சர்வ நிச்சயமாக உனக்கு சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது. இந்த வராகியின் வார்த்தைகள் உன் செவிகளுக்கு வந்து சேர்ந்து விட்டது. உன் வெற்றியை உனக்கு அது உறுதி செய்தும் கொடுக்க துணிந்து விட்டது. என் குழந்தையே, நாளைய விடியலானது மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியல். பேரதிர்ஷ்ட நாளான இன்று இந்த இரவோடு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களுக்கு உனக்கு முடிவு கிடைத்திருக்கும். ஏனென்றால் நீ தெய்வங்களை மனதார இன்று வணங்கி பௌர்ணமி நாளில் உன் குலதெய்வத்திடமிருந்து உனக்கான ஆசிகளை எல்லாம் பெற்று உனக்கு நல்லது நடக்கும்படி பல உண்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்றது. அப்படியானால் நீ அடுத்ததே யாருடைய முகத்தை பார்த்தால் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் என்னவென்று உனக்கு தெரிய வருமோ, உனக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு எதனை உணர்த்துமோ அதனை நீ உடனடியாக செய்துவிட வேண்டுமல்லவா. மங்கள செவ்வாய்க்கிழமையின் விடியலில் பௌர்ணமி முடிந்த மறுநாளான இந்த செவ்வாய்க்கிழமையில் நீ கந்தனினுடைய அருளை பெற வேண்டும். முருகப்பெருமானினுடைய புகைப்படம் உன் இல்லத்தில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த புகைப்படத்தில் நீ உன் முகத்தை கண் விழித்து பார்த்துவிட்டு அடுத்தது என்னவோ அதை செய்ய தொடங்கு. ஓம் சரவணபவ என்று சொல்லிவிட்டால் இன்னமும் உத்தமம். என் பிள்ளையே, நீ இதுபோன்று
கந்தனின் புகைப்படத்தை பார்க்க முடியவில்லை என்று சொல்வாயானால், குதிரைகள், அதாவது வெள்ளை குதிரைகள் ஓடுகின்றது போல ஒரு புகைப்படம் இருக்கும். எனக்கு தெரிந்து நிறைய குழந்தைகளின் வீட்டில் இந்த புகைப்படம் இருக்கின்றது. இந்த புகைப்படத்தை பார்க்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் அதிகாலையில் எழுந்தவுடன் தோன்றுகின்ற விஷயம் என்ன தெரியுமா? இவை போல நாமும் இன்று சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், நாமும் நல்லதை செய்ய வேண்டும், இவர்களைப் போல இந்த வாழ்க்கையில் நாமும் நல்ல விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நாம் என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இப்படி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதி செய்து உனக்கு நான் கொடுக்கின்ற ஒட்டுமொத்த உண்மைகளையும் நீ தெரிந்து கொள். இந்த விடியலை உனக்கு சுறுசுறுப்பாகவும் உனக்கு வெற்றிகளை கிடைக்கும்படி நீ நல்லபடியாக முன்னேறிவிடவும் உனக்கான நேரத்தை நான் உருவாக்கி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி என்றும் என்றென்றும் உனக்கு சந்தோஷம் நிரந்தரமாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். யார் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள் தெரியுமா? அவர்கள்தான் உண்மையில் நல்லவர்கள். ஏனென்றால் உனக்கு துன்பத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தை உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா? இந்த நிலைக்கு உன்னை அவர்கள் கொண்டு வந்ததனால் தானே நீ முன்னேற வேண்டும், வாழ்க்கையில் அடுத்தது என்னவென்று சிந்திக்க வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு வந்திருக்கின்றாய். உன்னுடைய இந்த மனநிலை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உறுதி செய்து கொடுக்க போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நல்ல நேரம் உனக்கு வாய்த்த பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நம்பிக்கைகளையும் உறுதியாக நீ ஒரு சேர பெற்று கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான நல்ல மாற்றங்களை இவையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நடக்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உறுதி செய்து கொடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள். செவ்வாய்க்கிழமையின் விடியல் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத விடியலாக இருக்க வேண்டும். கந்தனின் முகத்தை கண்டு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிறைவாக உறுதி செய்து விட்டால் அது போதும். இனி என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை உன் தாயானவள் நிச்சயமாக என்னால் உறுதியாக சொல்லிவிட முடியும். உன்னை தேடி வருகின்ற பொழுதில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்களை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இனி உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மைகளை எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு. உனக்காக நான் என்ன கொடுத்திட்டாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு. அதுபோலத்தான் நாளைய விடியலில் உன்னை வந்து சேர்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நடக்கின்ற மாற்றங்களுக்குள் உன்னை நீ கொண்டு வந்து சேர்த்து விட்டால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி பெருமைப்படுத்தும். இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த தேவைகளையும் நிச்சயமாக உறுதி செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். என்னவாகிறது இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்று நீ சில நேரங்களில் குழப்பமடைந்தது உண்டு. ஏதுவாக நம் வாழ்க்கை நமக்கு மாற்றங்களை கொடுக்கிறது என்று நீ வருந்திய காலங்களும் உண்டு. உன்னோடு நான் இருக்கும் வரை இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் என்பது உறுதியானதுதான். இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை நிரந்தரமானதுதான். நான் இருக்கும் வரை உன்னை நிச்சயமாக இனி எந்த ஒரு துன்பத்திலும் விட்டுவிட மாட்டேன். நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் நான் நிரந்தரமாக்கி கொடுத்து விட மாட்டேன். மங்கள செவ்வாயின் விடியல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஓர் அற்புதத்தை நடத்தும். வெற்றி விடியலை எதிர்நோக்கி
இந்த இரவை நல்லபடியாக கடந்து வா. இந்த தாயானவள் என்னுடைய அன்பு பிள்ளையான நீ. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.